அண்ணி, அண்ணன் ஏன் இன்னும் வரல? இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏமா ஏன் அப்படி சொன்ன? எப்படி வர சொல்ல முடியும்? பேப்பர்ல ஆண் பெண் போட்டோ போட்டு ஒரு தப்பான செய்தி வந்தா ஜனங்க அது பொய்யா நிஜமான அலசி பார்க்க மாட்டாங்க. என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே நம்புவாங்க. நெருப்பு இல்லாம புகையாதன்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி அக்கா என்கிட்ட என் புருஷனை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுக்கு மேல நானும் மாமாவும் ஒரே வீட்டுல இருந்தா அக்கா சொன்னதை நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? என் மேல அவளுக்கு இருக்கிற சந்தேகம் உண்மைன்னு ஆயிடாதா? அது எப்படி நந்தினி உண்மைனாகும்? நானும் தப்பு பண்ணல, நீயும் தப்பு பண்ணல. 2 பேரோட மனசும் பரிசுத்தமா இருக்கு. அப்புறம் எப்படி அந்த பொய் உண்மைனாகும்? ஆகாது நந்தினி. அம்மா, நீங்களும் ஏமா அமைதியா இருக்கீங்க? என்ன வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னா நான் எங்கம்மா போவேன்? யாரோ தூண்டி விட்டதால எங்க மேல சந்தேகப்பட்டு எங்களுக்கு மாலதி கொடுத்த தண்டனைக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல, வேதனைப்படல. ஆனா தப்பே செய்யாத எனக்கு நந்தினி தண்டனை கொடுத்தா என்னால எப்படிமா ஏத்துக்க முடியும்? அம்மா, ஏமா அமைதியா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்கம்மா. நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? ஆமா, வரக்கூடாது. நீங்க வந்தா நான் வெளியில போயிடுவேன். பரவாயில்லையா? நந்தினி, நீ எப்படி சொல்ற? எப்படி நந்தினி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? நந்தினி சொல்றதுல எந்த தப்பும் இல்ல மாப்ள. இப்ப நம்ம குடும்பத்துல வீசிக்கிட்டு இருக்கிற சூறாவளிக்கு மாலதி எந்த விதத்திலையும் காரணம் இல்ல. இதுக்கு முழும்புதற காரணமும் உங்க அம்மா மட்டும்தான். அதை நான் போய் கண்கூடா பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸ்டேஷன்ல மாலதி சொன்ன மாதிரி உங்க அம்மா வச்சு அவ நாடகம் ஆடல. உங்க அம்மா தான் மாலதியை வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல இருந்து மாலதி கிளம்பி போன ஆட்டோவை நான் இன்னொரு ஆட்டோல பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். வலசரவாக்கம் அபிமன்யு ஸ்ட்ரீட்ல 7ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னால மாலதி போய் இறங்கினான். அது உங்க அம்மா குடியிருக்கிற வீடு. அங்க உங்க அம்மாவும் மாலத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். உங்க அம்மா எதை சொன்னாலும் அதை அப்படியே மாலத்திய நம்பரா கேட்கறா. உங்களை பழி வாங்கறதுக்காக உங்க அம்மா மாலத்திய பலிகடாவா மாத்திட்டாங்க. நான் உள்ள போய் பேசி பார்த்தேன். உங்க அம்மாவை என்னால சமாளிக்க முடியல. அவங்கள பேசி என்னால ஜெயிக்கவும் முடியல. திரும்பி வந்துட்டேன். நீங்க போனா தான் உங்க அம்மாவை அடக்கவும் முடியும், அவங்க கிட்ட இருந்து மாலத்திய பிரிச்சு கூட்டிட்டு வரவும் முடியும். போங்க மாப்பிள்ள. சுந்தர், யோசிக்காதப்பா. இந்த விஷயத்தை ஆறப்படக்கூடாது. இன்னும் 2 நாள் மாலத்திய உங்க அம்மா கிட்ட விட்டு வச்சிருந்தா அவ மனசு உருக்குழைஞ்சு காஞ்சு தீஞ்சு போயிடும். தயவு செஞ்சு உடனே கிளம்புப்பா. சரிம்மா, போறேன். போய் எங்க அம்மாவை அடக்கி எங்க அம்மாவோட குணம் என்னங்கிறது மாலதிக்கு புரிய வச்சு அவளை கூட்டிட்டு வரேன். மாமா, ஒரு நிமிஷம். போங்க. அக்கா கிட்ட உங்க அம்மா யாருன்னு புரிய வச்சுட்டு அக்கா மனசை மாத்துங்க. அப்புறம் அங்கேயே அக்காவோட சேர்ந்து குடும்பம் நடத்துங்க. இங்க வராதீங்க. என்ன நந்தினி சொல்ற? எங்களை நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக சொல்றியா? நான் சொல்லல, சூழ்நிலை அப்படி சொல்ல வைக்குது.
தனி கொடுத்துன்னு வேண்டாம், கடைசி வரைக்கும் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டோம். ஆனா விதி எப்படி நம்ம ஆசையில மண்ணள்ளி போட்டுருச்சு. என்ன பண்ண முடியும்? ஆமாப்பா, மாலதியை திருத்தி உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தா உங்க அம்மா சும்மா இருக்காது. மறுபடியும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதிரிய வெளியே விடக்கூடாது. நம்ம கண் பறவையிலே வச்சிருந்தாதான் அவங்களோட பலம் பலவீனத்தையும் நாம கண்டுபிடிக்க முடியும், ஜெயிக்கவும் முடியும். உங்க அம்மாவை உன் கூடயே வச்சுக்கப்பா. கொஞ்ச நாள்ல உங்க அம்மா யாருன்னு மாலதிக்கு முழுசா புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த சிக்கலும் வராது. புரியுது. ஆளாளுக்கு புத்திசாலித்தனமா பேசி என்ன குற்றவாளி ஆக்குறீங்க? இல்ல மாமா, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு இதுதான் தீர்வு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி, போறேன். அண்ணே, நீ 1000 சொல்லு, நீங்க 2 பேருமே குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லத்த, எல்லாம் புரிஞ்சுதான் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். தான் புருஷன் இன்னொருத்தியோட வாழ்றத எந்த பொண்ணு சகிச்சுக்க மாட்டாத்த. அப்புறம் எப்படி அத்த அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும்? நான் விட்டு கொடுத்துட்டு வந்ததா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நான் வாழ்க்கைய அத்தை எரிஞ்சிட்டு வந்ததா தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல மட்டும் என்ன கட்டுப்படுத்தாதீங்க அத்த. இதுதான் உன் முடிவா? எல்லாம் முடிஞ்சு போச்சு அத்த. இப்ப வந்து முடிவை பத்தி கேட்டா என்ன சொல்றது? மாலதி, நினைச்சேன். எங்க அப்பா வந்து சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டீங்களா? இனி நீங்க வீட்டுக்கு போய் யார அனுப்பி வைக்க போறீங்க? மரகதாத்தையா இல்ல நந்தினியா இல்ல அவங்க 2 பேருக்கு அப்புறம் எங்க அம்மா, ரேவதி, மகேஷ், பக்கத்து வீட்டு பேபி அம்மா எல்லாரையும் வரிசையா அனுப்பி வைங்க. யாராவது ஒருத்தவங்க பேச்ச மதிச்சு நாங்க வருவேங்கிறது உங்க எதிர்பார்ப்பு. வந்து நீங்களும் நந்தினியும் கூத்து அடிக்கிறதே எல்லாம் நான் பார்க்கணும். அப்படிதானே? அது நடக்கவே நடக்காது. சீ, நீ சொன்ன அத்தனை பேரோட கண்ணுக்கும் நானும் நந்தினியும் நல்லவங்களா தெரியும் போது உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தப்பானவங்களா தெரியுறோம்? நிச்சயமா பிரச்சனை உன் கண்ணுல இல்ல, உன் மனசுலதான் பிரச்சனை. உன் மனசை கெடுத்து நாசமாக்கி வச்சிருக்கிறது இவங்கதான். இவங்களை கொலை பண்ணா கூட எனக்கு பாவம் வந்து சேராது. எப்படி வந்து சேரும்? அதுதான் உனக்கு இப்ப தொழிலாய் போச்சு இல்ல? பேசாத பேசாதங்கறல, ஒரே போடா போட்டு உன்னை 2ஆ பொளந்து வீசிட்டு போயிடுவேன். மாலதிக்கு எங்க மேல சந்தேகம் வந்ததுக்கு யாரு காரணம்னு தெரியாம எல்லாருமே முடிச்சிட்டு இருந்தோம். நீதான் காரணம்னு, நீ மட்டும்தான் காரணம்னு இப்ப உறுதியாயிடுச்சு. என் அம்மாவா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணி தொலைச்சிரோன்னு தெரியல. அம்மாவா இருக்கிறவ பையனை பொண்டாட்டியோட சேர்த்து வைக்கணுமே தவிர பிரிச்சு வைக்க கூடாது. நீ எல்லாம் அம்மாவே இல்ல. சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. ஏண்டா, சாபம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? நீ எல்லாம் சாபம் கொடுத்து அது வந்து என்ன புடிச்சு, ஏய் போடா, நடக்கிற கதையை மட்டும் பேசு. அடிச்சி, இனிமேல் உங்ககிட்ட பேசி எதுவும் நடக்க போறது இல்ல. என்ன நம்பு மாலதி, உண்மையிலேயே நானும் நந்தினியும் தப்பு பண்ணியிருந்தா உன்னை திரும்ப வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீ சொந்தமா முடிவெடுத்து இப்படி நீ அவமானப்படுத்தி இருந்தாலும் உன்னை நான் கூப்பிட்டு இருக்க மாட்டேன். ஆனா நீ எங்க அம்மா தூண்டி விட்டதுனால தப்பு பண்ணிருக்க. எங்க அம்மா ஒரு விஷ கிருமி மாலதி. என்னோட சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பண்ற ஒவ்வொரு தப்பையும், ஒவ்வொரு கேவலத்தையும், ஒவ்வொரு துரோகத்தையும் இப்ப நான் உனக்கு சொல்றேன். இது எல்லாத்தையும் நீ கேட்டேனா எங்க அம்மா மூஞ்சில நீயே காரி துப்பிட்டு என்னோட சேர்ந்து நீ நம்ம வீட்டுக்கு வந்துருவ. ஷோ, இது பாருங்க, நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க தயாரா இல்ல. எங்க அப்பா வந்துட்டு போன உடனே
அடுத்தது நீங்க தான் கிளம்பி வருவீங்கன்னு அத்தை சொல்லிட்டாங்க. வந்து நீங்க அத்தை மேல என்னென்ன குத்தம் சொல்லுவீங்கன்னு அதையும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க சொல்ல நினைக்கிற அத்தனையும் பொய். அந்த பொய்ய இப்ப உங்க கூட புதுசா வந்து ஒட்டிட்டு இருக்காளே, அவகிட்ட போய் சொல்லுங்க, நம்புவா. நான் நம்ப மாட்டேன். மாலதி, ஏய், அவதான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டால, எதுக்காக கத்துற? கிளம்பு. மாலதி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு மாலதி. அத்தை, இவரை வெளியே துரத்த போறீங்களா இல்லையா? போடா வெளியே. இது என் வீடு. உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்ன தரதரன்னு இழுத்துட்டு போய் தெருவுல விட்டியே, அதே மாதிரி இப்ப நான் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடு. மாலதி, எங்க அம்மா எவ்வளவு மோசமான பொம்பளைன்னு சொல்றதுக்கு நிறைய சாட்சி இருக்கு, ஆதாரம் இருக்கு. உன்னை கூட்டிட்டு போய் என்னால நிரூபிக்க முடியும் மாலதி. வா மாலதி. இப்ப நீங்க மட்டும் இங்க இருந்து போலனா உங்க கண்ணு முன்னாடி நான் செத்து போயிடுவேன். நான் சாக போறத நீங்க பார்க்க போறீங்க இல்ல? இருங்க. மாலதி, என்ன இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒரு திருட்டு பைய, அதுவும் உனக்கு துரோகம் பண்ணி துரத்து விட்டவன், இவனுக்காக உயிரை விடுறேன்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. நான் உயிரோடு இருக்க கூடாதுன்னு தான் இவரு விரும்புறாரு. அதனால தானே நான் இவ்வளவு சொல்லி இங்கே நின்னுட்டு இருக்காரு. விட்ட பேசி புரிய வச்சு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா உன் மனசு இப்ப கலங்கன குட்டையா மாறிடுச்சு. இந்த பொம்பளை உன் கூட இருக்கிற வரைக்கும் அது உனக்கு தெரிய போறது இல்ல. உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மை புரியும். அது வரைக்கும் காத்திருக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. இனி தாராளமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஏய், போய் நடத்துங்க, பாடி. தான தர்மம் பண்றவங்க எல்லாம் காசு படுத்ததான் பிச்சையா போடுவாங்க. நான் உனக்கு என் வாழ்க்கைய பிச்சையா போடுறேன்டி. நீங்க சொல்லுங்கம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? ஆமா, வரக்கூடாது. இப்ப நீங்க மட்டும் இங்க இருந்து போலனா உங்க கண்ணு முன்னாடி நான் செத்து போயிடுவேன்.
நந்தினி, என்னம்மா தூக்கம் வரலையா? எப்படியாவது தூக்கம் வரும். நடந்ததெல்லாம் மூச்சு காத்து மாதிரி நிக்காம மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்னம்மா? இத பாரு, எதுக்குமா மனசை போட்டு குழப்பிக்கிற? இந்த நேரத்துக்கு சுந்தர் அவங்க அம்மாவை அடக்கி மாலதிக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பான். இத பாரு, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மனசை போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா படுத்து தூங்கு. காலையில நல்ல செய்தி வரும், சரியா? அத்தை, நீங்க போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரதுக்கு நேரம் ஆகும். இந்த ரேவதி கிட்ட படிச்சு படிச்சு சொல்றேன், டெய்லியும் ஜன்னல்ல சாத்துன்னு. அவ சாத்தவே மாட்டேங்கிறா. பாரு எப்படி அடிச்சுக்குது பாரு காத்துக்கு. அப்பா, அம்மாடி. நந்தினி, காம்பவுண்ட் கேட்டு கிட்ட சுந்தர் வந்து நின்னுட்டு இருக்கா. வந்து பாரு, வா வா. அங்க பாரு, அதோ. அம்மா வீட்டுக்கு போனவ ஏன் திரும்பி வந்தா? வா போய் பார்க்கலாம். மகேஷ், மகேஷ். என்ன ரேவதி? அத்தை வெளியில போறாங்க, போய் என்னன்னு பாரு. என்ன சொல்ற? சுந்தர், என்னப்பா? இத பாரு, என்னாச்சு? ஏன் திரும்பி வந்த? ஆ? ஐயோ சொல்லு சுந்தர், என்னாச்சு? இத பாரு, ஆம்பளை அழலாமா? அர்த்த ராத்திரியில ஆம்பளை அழற சத்தம் கேட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? முடியலம்மா, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அந்த இடி வந்து என் நெஞ்சில விழுந்தா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இத பாரு, தப்பா பேசுன பலார்னு அரைஞ்சிருவேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இத பாரு, நீ உங்க அம்மாவையும் மாலதியும் போய் பாத்தியா இல்லையா? பார்த்த, பேசுன. அந்த பொம்பளைய என் அம்மான்னு சொல்லாதீங்க. ஐயோ, அந்த திருந்தாத ஜென்மம் என் பொண்டாட்டியும் அவங்கள மாதிரியே மாத்திருச்சு. அண்ணே, நான் இங்க இருந்தா மாலதி தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி மாலதி மண்ணெண்ணெய் கேனை எடுத்து தலையில ஊத்திக்க போனா. ஐயோ, இங்க வந்தா வீட்டை விட்டு வெளியில போன்னு நந்தினி சொல்றா. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எந்த தப்பும் பண்ணாம நான் தெருவுல நிக்கிறேன். ஏமா இப்படி ஒரு தண்டனை எனக்குன்னு எனக்கு புரியலம்மா. நாங்களா இருக்கும்போது நீங்க எதுக்கு தெருவுக்கு போனோம்? தலையெழுத்தானே உங்களுக்கு? ஆமாண்டா, என் தலையெழுத்து அப்படிதான் இருக்கு. தெருவுல நிக்க கூடாதுன்னா நான் போய் மாலதி மாதிரி கிணத்துல தாண்டா குதிக்கணும். இத பாரு, வாய் மூடு. ஆ? என்ன பேச்சு பேசுற நீ? இத பாரு, சரி. வேணாம்மா, நான் வந்த நந்தினி வீட்டை விட்டு போயிடுவா. அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். இத பாரு, நந்தினி கிட்ட நான் பேசிக்கிறேன். அண்ணே, ஆமாண்ணே, பேசாம நீங்க உள்ள வாங்கண்ணே. வா, வாண்ணே, வா நான் சொல்றதுக்கு இல்ல, வாண்ணே. சொன்னா கேளுடா. வாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க. பேசாம வா. அம்மா, இங்க பாரு நந்தினி, கேட்டுக்கிட்ட நின்னு சுந்தர் சொன்னதெல்லாம் உன் காதுல விழுந்திருக்கும். ஒரே நாள்ல சுந்தர் போய் மாலதிய சமாதானப்படுத்துறதெல்லாம் கஷ்டம்தான். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா? அது வரைக்கும் சுந்தர் இங்கே இருந்துட்டு போட்டுமா.
நீ என்ன சொல்ற